தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை. சதா சகாய மாதா, சத்திய தெய்வத்தாயே, நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. இதோவும் அன்னை என்று எம்மீட்பர் இயேசு சொன்னார். இதோவும் அன்னை என்று எம்மீட்பர் இயேசு சொன்னார். இம்மையில் எம்மை காக்க உம்மை அன்றி யாரம்மா. சதா சகாய மாதா, சத்திய தெய்வத்தாயே, நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. சகாய மாதாவை நோக்கிய நமது மன்றாட்டு. நிரந்தர சகாயத்தின் நேச ஆண்டவளே, மாசனுகா தாயே, உம்மை நாங்கள் இவ்வீட்டின் ஆண்டவளாகவும் எஜமாட்டியாகவும் தெரிந்து கொள்கிறோம். கொள்ளை நோய், மின்னல், இடி, நெருப்பு, புயல் காற்றிலிருந்தும், விமான தாக்குதல், விரோதிகளின் பகை, குரோதத்திலிருந்தும் இந்த வீட்டை பாதுகாத்தருளும். மிகவும் அன்புள்ள தாயே, இங்கு வசிக்கிறவர்களை ஆதரியும். அவர்கள் இங்கிருந்து வெளியே போகும்போதும் உள்ளே வரும்போதும் அவர்களுக்கு துணையாயிருந்து சடுதி மரணத்திலிருந்து அவர்களை இரட்சியும். எங்களை சகல பாவங்களில் நின்றும் ஆபத்துக்களில் நின்றும் காப்பாற்றும். இவ்வுலகில் நாங்கள் இறைவனுக்கு பிரமாணிக்கமாக ஊழியம் செய்து உம்மோடு கூட நித்தியத்திற்கும் அவரின் இன்பமான தேவ தரிசனத்தை அடைந்து அதனை பெற்றுக்கொள்ள எங்களுக்காக மன்றாடும் தாயே, ஆமென். இன்றைய நற்செய்தி லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 47 முதல் 48 முடிய உள்ள இறை வார்த்தைகள். என்னிடம் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவற்றின்படி செயல்படும் எவரும் யாருக்கு ஒப்பாவர் என உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். அவர் ஆழமாய் தோண்டி பாறையின் மீது அடித்தளம் அமைத்து வீடு கட்டிய ஒருவருக்கு ஒப்பாவார். வெள்ளம் ஆறாக பெருக்கெடுத்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க முடியவில்லை, ஏனென்றால் அது நன்றாக கட்டப்பட்டிருந்தது. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இன்று நாம் ஜான் கிறிசோஸ்டம் என்ற புனிதரின் விழாவை கொண்டாடி மகிழ்கிறோம். புனித ஜான் கிறிசோஸ்டம் ஒரு ஆரம்பகால திருச்சபை தந்தை ஆவார். விவிலிய மொழிபெயர்ப்பாளர் மற்றும் கான்ஸ்டன்டானின் பேராயர். அவரது பிரசங்கத்தின் வைராக்கியமும் தெளிவும் குறிப்பாக பொதுமக்களை கவர்ந்ததால் அவருக்கு பொன்வாய் அருளப்பர் என்று பெயர் சூட்டினர். பேராயராக அவரது பதவிக்காலம் புயலடித்து கொண்டிருந்தாலும், அவர் நாடு கடத்தப்பட்ட நிலையிலே அவர் இறந்து போனாலும், அவரது மங்கா புகழ் இன்றும் திருச்சபையில் நினைவு கூர்ந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. அவரது நினைவு சின்னங்கள் கிபி 438ஆம் ஆண்டில் கான்ஸ்டான்டினோப்பிளுக்கு கொண்டு வரப்பட்டது. திருச்சபையின் மறை வல்லுநராக திருச்சபையால் அங்கீகரிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டார். பரிசுத்த வேதாகமம் நமக்கு கொடுக்கப்பட்டது அவற்றை புத்தகங்களில் அடைத்து வைப்பதற்காக அல்ல, மாறாக அவற்றை நம் இதயங்களில் பொறிப்பதற்காகவே. நீங்கள் எங்கு இருந்தாலும் ஜெபத்தின் மூலம் உங்கள் மனதில் கடவுளுக்கு ஒரு பலிபீடத்தை அமைக்கலாம். ஜெபத்தின் சக்தி நெருப்பின் வலிமையை அடக்கியுள்ளது. அது சிங்கங்களின் கோபத்தை கட்டுப்படுத்தியுள்ளது, அராஜகத்தை அமைதிப்படுத்தியுள்ளது, போர்களை அணைத்துள்ளது, இயற்கை சக்திகளை அமைதிப்படுத்தியுள்ளது, பேய்களை விரட்டியுள்ளது, மரணச் சங்கிலிகளை உடைத்துள்ளது, சொர்க்கத்தின் வாயில்களை விரிவுபடுத்தியுள்ளது, நோய்களை தணித்துள்ளது, மோசடிகளை விரட்டியுள்ளது, நகரங்களை அழிவிலிருந்து மீட்டுள்ளது, சூரியனை அதன் பாதையில் தடுத்து நிறுத்தியுள்ளது, மேலும் இடி மின்னலின் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தியுள்ளது. மற்றவர்களுக்கு நன்மை கிடைக்காவிட்டால் எந்த நல்லொழுக்கச் செயலும் சிறந்ததாக இருக்காது. எனவே நீங்கள் எவ்வளவு நேரம் உண்ணாவிரதம் இருந்தாலும், கடினமாக தரையில் எவ்வளவு தூங்கினாலும், சாம்பலை சாப்பிட்டாலும், தொடர்ந்து பெருமூச்சு விட்டாலும், மற்றவர்களுக்கு எந்த நன்மையும் செய்யாவிட்டால் நீங்கள் எதையும் சிறப்பாக செய்யவில்லை.
தேவைப்படும் ஒருவருக்கு உதவுவதுதானே நல்லது. ஆனால் நன்மையின் அளவு அது செய்யப்படும் மனப்பான்மையால் பெரிதும் பாதிக்கப்படுகிறது. மனிதர்களாய் இருப்பதால் அவர்கள் ஒவ்வொரு நாளும் பாவம் செய்ய வாய்ப்புள்ளது என்பதால் புனித பவுல் தனது கேட்போரை உங்களை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் என்று கூறி ஆறுதல் படுத்துகிறார். வீடுகளை பொறுத்தவரை நாங்கள் இதை செய்கிறோம். அவை பழமையாகும் போது அவற்றை நாங்கள் தொடர்ந்து பழுது பார்த்து வருகிறோம். நீங்களும் அதையே செய்ய வேண்டும். இன்று நீங்கள் பாவம் செய்து விட்டீர்களா? உங்கள் ஆன்மாவை நீங்கள் பழுதாக்கி விட்டீர்களா? விரக்தி அடையாதீர்கள். மனம் திரும்புதல், கண்ணீர், அறிக்கையிடுதல் மற்றும் நல்ல காரியங்களை செய்வதன் மூலம் உங்கள் ஆன்மாவை புதுப்பிக்கவும் அதன் மூலமாக இறைவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் உங்களால் முடியும் என்பதை நினைவு கூறுங்கள். புனித ஜான் கிறிஸ்தோஸ்டம் அவர்களுடைய புத்தகங்களிலிருந்து எடுக்கப்பட்ட அருமையான வரிகள். ஜெபிப்போமாக. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. நான் உயிரோடு உள்ளளவும் ஆண்டவரை போற்றிடுவேன். என் வாழ்நாளெல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடிடுவேன். யாக்கோபின் இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். தம் கடவுளாகிய ஆண்டவரையே நம்பியிருப்போர் பேறு பெற்றோர். அவரே விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றிலுள்ள யாவற்றையும் உருவாக்கியவர். என்றென்றும் நம்பிக்கைக்குரியவராய் இருப்பவரும் அவரே. திருப்பாடல் 146 1, 2, 5, 6 இறை வார்த்தைகளிலே தாவீது ஜெபிப்பதைப் போல, அன்பு ஆண்டவரே, இன்று உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்க திருப்பாதம் வந்து நிற்கிறோம். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகிறார், தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகின்றார். எல்லா உயிரினங்களின் கண்களும் உம்மையே நோக்குகின்றன. தக்க வேளையில் நீரே அவற்றிற்கு உணவளிக்கின்றீர். எங்களுடைய இயலாமையிலும் வறுமையிலும் நோயிலும் நீரே எங்களுக்கு உற்ற துணைவராக இருந்து செயல்பட்டு வருகிறீர். உம்முடைய அருள் வளத்திற்கு ஏற்ப இன்று எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த எங்களையே பாதத்தில் ஒப்புக்கொடுத்து மன்றாடுகிறோம். உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தில் கிடைக்கும் ஆற்றலினால் உலகத்தை ஜெயிக்க அருள் தாரும். வாழ வழி தெரியாமல் அல்லாடி கொண்டிருக்கும் மனிதர்களுக்காக உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். பொருளாதார சிக்கல்களாலும் வாழ்வின் தேவைகளாலும் நெருக்கப்படும் நெஞ்சங்களுக்கு இன்று பதில் தருவீராக. உம்மையே நம்பி வாழும் மனிதர்களுக்கு நீர் செய்யப்போகும் வியப்புக்குரிய ஆச்சரியமூட்டுகிற காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அனாதை பிள்ளைகளுக்கும் கைவிடப்பட்டவர்களுக்கும் சிறையிலே வாடும் அன்பு பிள்ளைகளுக்கும் நீர் ஆதரவாக ஆறுதலாக இருந்து அவர்களுக்குரிய நீதியை பெற்றுத்தரும்படியாக உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இன்று பாதை தெரியாமல் கண்விழித்து பிதுங்கிக் கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகள் மீது இரக்கம் கொண்டு அவர்களுக்கு சரியான பாதையை தூய ஆவியின் வல்லமையோடு அவர்கள் தேர்ந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் வெற்றியாய் அமைத்து தரும்படியாக நாமத்திலே ஒப்புக்கொடுத்து மன்றாடுகிறோம். எங்களுக்காக எப்போதும் விண்ணகத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற அன்பு தாயே, இன்றும் எங்களுக்காக பரிந்து பேசி இந்த வரங்களை எல்லாம் எங்களுக்கு பெற்றுத்தரும்படியாக உமது திருக்குமாரன் வழியாக தந்தையாம் கடவுளத்தில் ஒப்புக்கொடுத்து மன்றாடுகிறோம். எங்கள் ஜீவனுள்ள தந்தையே, ஆமேன். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம். புனித சகாய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.